இந்த டே எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும், அந்த டேவோட எண்டிங் நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையில் இப்படி ஒரு டே வரும்னு. எனக்கு என்ன சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது கூட எனக்கு ஐடியா இல்லை. கிளைண்ட் பிரியா அவங்களோட வெட்டிங் மெஹந்திக்கு ஒரு ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆன ரீசன்னால நம்ம வந்து சிச்சுவேஷன்ஸ் புரிஞ்சு நம்ம போயிட்டு அந்த புக்கிங் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட் தான் அவைலபிள்னு சொன்னால் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிச்சுவை டிசைன்ஸ் முருகர் வள்ளி ஸ்வானு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பேபி எலிஃபேன்ஸ் அதுக்கப்புறம் திரிசூலம் பீகாக் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பேக் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் முடிச்சு கொடுத்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரிவ்யூலாம் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி நெக்ஸ்ட் ரைடுக்கு போய் ஆன் தி வேல நம்ம டீம் பொண்ணையும் நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சு. மேட்டுப்பாளையம் கிட்ட போகிறப்போ சடனாக ஒருத்தர் நடுவில் வந்துட்டார். விழுகிறப்போ என் மனசில் ரெண்டே விஷயம் தான் தோணுச்சு. நம்ம கூட வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, இன்னொன்று நம்ம வண்டி 1 மாதம் கூட எடுத்து ஆகலையே நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதாவது அடி வந்துருமோன்னு சொல்லிட்டு ரெண்டே விஷயந்தான். எந்திரிச்சு பார்த்தா நல்ல பெருசாக அடி இல்லை, ஆனால் வண்டிக்கு சரியான அடி. சரி ஓகே எதுவும் பண்ண முடியாது, நம்ம கூட வந்த பொண்ணுக்காவது ரொம்ப அடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கைத்தோட தப்பிச்சா. கீழே விழுந்து கூட பெருசாக அடி இல்லை. அப்போ எனக்கு தெரியல அந்த ஆண்டவன் எனக்கு பெருசாக ஸ்கிரிப்ட் எழுதி பின்னாடி கொடுப்பான்னு. அது நெக்ஸ்ட் vlogல முடிஞ்சா நான் போடுறேன். சரி ஓகே அழுதுகிட்டே இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் வீட்டுக்கு நினைச்சான்னு பார்த்தா இல்லை வாஷ்ரூம் போயிட்டு அழுதுட்டு தான் வந்துருந்தேன். அது கிளைண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கும், அசிங்கமாக இருந்திருக்குமோ நினச்சேன். கண்ணை தொடச்சிட்டு ஃப்ரண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நான் முடிச்சிட்டேன். பேக் ஹேண்ட்ஸ் டீம் முடிச்சிட்டாங்க. டீம் இல்லைன்னா அந்த அன்னைக்கு முடிச்சிருக்க முடியாது. தென் அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் போனோன்னா சோறு எப்பவுமே இறங்கும், இந்த டைம் இறங்கலை மன வருத்தத்தில். ஓகே அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனோன்னா கேப்லேயே போயிட்டோம். மழை வந்தனால ரெஸ்டாரண்ட்டில் வண்டி எடுத்துட்டு ரிட்டன் நாங்கள் முடிச்சுட்டு வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. என்னடா ஹாப்பியாக இருக்கேன் தானே பார்க்குறீங்க, அழுது முடிச்சாச்சு 2 மாதம், வண்டி கைக்கு வந்துருச்சு, அவ்வளோதான் அண்ணாச்சி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. டாட்டா பாய்.